வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உண்மை விளக்கம் விளக்க உரை பகுதி 1. இதற்கு முந்தைய முன்னுரை பதிவில் உண்மை விளக்கம் என்ற நூலிற்கான பெயர் காரணத்தை மிக மிக சுருக்கமாக கூறியிருந்தேன். உண்மை விளக்கம் என்ற ஞான நூலின் ஆசிரியரது பெயர் மனவாசகம் கடந்தார் என்றும் கூறியிருந்தேன். மனவாசகம் கடந்தான் என்பது பரம்பொருளாக இருக்கின்ற சொரூப சிவத்தை குறிக்கின்ற ஒரு சிறப்புச் சொல். அது என்ன சொரூப சிவம்? சொரூப சிவம் என்பது நம்முடைய மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத நிலையில் உள்ள கடவுளை குறிக்கின்ற ஒரு சிறப்புச் சொல். இந்த சொல்லையே தனது பெயராக்கி கொண்டிருக்கின்றார் உண்மை விளக்கம் நூலின் ஆசிரியர். நூல் ஆசிரியரை பற்றி தெளிவான வரலாற்று குறிப்புகள் சான்றுகள் ஏதும் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் இவர் திருவதிகை என்ற ஊரில் வாழ்ந்தவர் என்றும் இவருடைய குருநாதர் மெய்கண்டார் என்றும் தெரிகின்றது. திருவதிகை என்ற ஊர் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் என்ற நூலை எந்த முறையில் அமைத்து தந்திருக்கின்றார் என்பதை மட்டுமே இன்றைய பதிவில் வழங்குகின்றேன். உண்மை விளக்கம் என்ற இந்த சாத்திர நூல் வினா விடை வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல். சீடர் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரான மெய்கண்டாரிடம் சில வினாக்கள் கேட்பது போலவும் அதற்கு மெய்கண்டார் விடை கூறுவது போலவும் இந்த நூலை அமைத்து தந்திருக்கின்றார். நூலின் ஆசிரியரான மனவாசகம் கடந்தார் தானே வினா எழுப்பி அதற்கு தானே விடை கூறுவது போலவும் இந்த நூலை அமைக்கவில்லை. தன்னுடைய சீடர்கள் வினாக்கள் கேட்டு அதற்கு தான் விடையளிப்பதாகவும் இந்த நூலை அமைக்கவில்லை. இந்த இரண்டிற்கும் மாறாக வினாக்களை தான் சீடனாக இருந்து தன் குருநாதரிடம் கேட்பது போலவும் அதற்கு குருநாதரான மெய்கண்டார் விடை கூறுவது போலவும் நூலை அமைத்து தந்திருக்கின்றார். மனவாசகம் கடந்தாரின் குரு பக்திக்கு இது ஒன்றே சரியான சான்று என்று கருதுகின்றேன். இந்த நூலில் கடவுள் வாழ்த்து வெண்பாவோடு சேர்த்து மொத்தம் 54 செய்யுள்கள் அல்லது வெண்பாக்கள் இருக்கின்றன. மிக மிக எளிய நடையில் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் ஓசை நயத்தோடு செய்யுள்களை அமைத்து தந்திருக்கின்றார் மனவாசகம் கடந்தார். காப்புச் செய்யுள் என்கின்ற கடவுள் வாழ்த்து செய்யுள் முதலாக நூலில் உள்ள அனைத்து செய்யுள்களையும் உங்களுக்கு எளிய முறையில் விளக்கி கூறுவதுதான் எனக்கு இறைவன் இட்ட பணி. என்னுடைய குறை அறிவை கொண்டும் அரை குறை கேள்வி ஞானத்தை கொண்டும் நிறைந்த திருவருள் துணையுடன் விளக்கம் தர முயற்சி செய்திருக்கின்றேன். கூறப்படுகின்ற விளக்கங்களில் நிறை இருப்பின் அது திருவருளுக்கு உரியது, குறை இருப்பின் அது என்னுடைய சிற்றறிவுக்கு உரியது என்று கூறிக்கொள்கிறேன். என்னுடைய இந்த எளிய விளக்க உரை சைவ சித்தாந்த அறிஞர்கள் மற்றும் சைவ சித்தாந்தம் பயிலும் மாணவர்களுக்கு ஆனது அல்ல. சாத்திர நூல் அறிவு சிறிதும் இல்லாத உலகியல் வாழ்க்கை வாழும் சாதாரண மக்களுக்கு உரியது என்று கூறிக்கொள்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூலின் முகப்பில், அதாவது முதலில் வருவது காப்புச் செய்யுள் அல்லது கடவுள் வாழ்த்து பாடல். எந்த ஒரு செயலை துவங்கும் முன்பாகவும் விருப்பக் கடவுளையோ அல்லது விநாயகப் பெருமானையோ போற்றி பாடி செயலை துவங்குவது நம்முடைய மரபு. இதன் அடிப்படையில் உண்மை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய நூலின் முகப்பில் ஒரு சிறப்பான விநாயகர் காப்புச் செய்யுளை அமைத்திருக்கின்றார். தற்போது அந்த செய்யுளை மட்டும் பார்ப்போம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பதுதான் அந்த விநாயகர் காப்புச் செய்யுள். செய்யுளில் வருகின்ற சொற்களை கண்டு மிரட்சி அடைய வேண்டாம்.
உங்களுக்கு எளிதில் புரியும் வகையில் மிக மிக எளிமையாக விளக்கி கூறுகின்றேன். விளக்கங்களை தெரிந்து கொண்ட பிறகு செய்யுளை பதம் பிரித்து படித்து பாருங்கள், இன்பத்தை அனுபவிப்பீர்கள். இந்த விநாயகர் காப்புச் செய்யுளில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. அவைகளை வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொன்றாக விளக்குகின்றேன். மனவாசகம் கடந்தாரின் திருவடிகளை போற்றி பணிந்து இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.